எல்லாரும் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் என்னடா ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு வயது குழந்தைய கூட வெற்றி பெற வைக்க முடியுமா, அப்படி இந்த மிஷினில் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களாம் யோசிக்க வேண்டும். அப்புறம் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது பிஹெச்டி படித்தவங்க போகிறான். இப்போ மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் பிஹெச்டி பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவும் இருக்காது. அவங்க கண்டுபிடிச்ச பொருள் வேணுமில்ல. ஒரு நீதிபதி பிஹெச்டி படிச்சிருப்பார், ஒரு முனைவர் பட்டம் வாங்கியிருப்பார். அவர் என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியாது. பட்டம் மட்டும் இருக்கும், அவர்களுடைய படைப்புகள் இருக்காது. என்னை எல்லோரும் சொல்கிறீங்க ஒரு கல்வி அறிவு பெறாதவன். இந்த வரைபடத்தை உருவாக்கி இதே வரைபடத்தை நான் ஜெயிலில் மதுரை சிறையில் வரைகிறேன். இதை நீதிபதிகிட்ட காமிக்கிறேன். இந்த வரைபடத்தை மூலமாக அங்கே என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள் சார், பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். NSM சாகுல் ஹமீது அவர் எனக்கு நிதி கொடுத்துருந்தார் 2000 வருஷத்தில் எனக்கு நிதி கொடுத்துருந்தாரு. அந்த நிதியில் அந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். இந்த சம்பளம் எப்படி கொடுக்குறேன்னா, 1ஆம் வகுப்புக்கு 25 ரூபா சம்பளம். அப்போ மாதத்துக்கு 750 ரூபா, வருஷத்துக்கு 9000 ரூபா சம்பளம். 2ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு 50 ரூபா சம்பளம், 30 நாளைக்கு 1500 ரூபா சம்பளம், வருஷத்துக்கு 18000 ரூபா சம்பளம். அப்படியே 3ஆவது படிக்கிறவங்களுக்கு 75 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்று இருக்குது. 30 நாளைக்கு இப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது 12வது படிக்கும்போது 300 ரூபா சம்பளம் வருது. அந்த 300 ரூபா சம்பளம் வரும்போது மொத்த கணக்கு கூட்டி பார்த்தா 7,02,000 ரூபா தொகை வருது. இந்த 7,02,000 ரூபாயில் நீங்கள் கொடுத்த அரசாங்கம் கொடுத்த இலவச லேப்டாப்பு வாங்க முடியும், இலவச டிவி வாங்க முடியும், இலவசம் செல்போன் வாங்க முடியும், திருமண உதவி திட்டம் 10,000 ரூபா கொடுத்தாங்க, அதுவும் இந்த 7,02,000 ரூபாயில் சரி செய்துக்கிற முடியும். 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அவங்க சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பேங்கில் கொடுத்து வீடு அடமானம் வச்சு லோன் வாங்க முடியும் 12வது படித்த சர்டிஃபிகேட்டை வச்சு. ஆனால் இந்த ஸ்கீமு ஒரு படிப்பில் இல்லாத ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு இதை நிறைவேற்றி காமிக்க போகிறேன். இதை குறித்து தான் மதுரை நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறேன் பத்திரம் எழுதி. எத்தனாம் தேதி? 16ஆம் தேதி அன்று, 16ஆம் தேதி 9வது மாதத்தில் கொடுக்க போகிறேன். அதற்கு இந்த 5 நீதிமன்றமும் ஜெயப்பாண்டிக்கு ஒரு தடவை கூட வாய்தா டேட்டு தான் சொன்னாங்களே தவிர இன்ன குற்றம் செஞ்ச, எதுக்காக இந்த குற்றம் செஞ்ச அப்படின்னு அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் கூட, ஒரு மதுரை கலெக்டரை என்னைய எவ்வளோ அசிங்கமாக போட்டிருக்க, இப்படி போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு அரசு தரப்பில் அரசு வழக்கறிஞர்களோ இல்லை கைது பண்ணும்போது காவல்துறை அதிகாரிகளோ யாருமே என்னைய விசாரணை பண்ணி செல்ஃபோன்லேயோ அல்லது பத்திரிக்கையிலையோ அல்லது நீதிபதிக்கு முன்னாடி இந்த குற்றம் அவர் செஞ்சாருண்டு, வழிப்பறி பண்ணாருண்டு ஒரு சாட்சி கூட நிற்கவில்லை. நான் நீதிமன்றத்தில் சொன்னேன், ஐயா நான் என் வழக்கை நானே வாதாடிக்கிறேன், நான் செய்த தப்பு, மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டேன், அவங்கள முதல் சாட்சியாக ஏற்றுங்க, சைபர் கிரைமை குற்றப்பத்திரிக்கை கொடுக்க சொல்லுங்கள், இல்லை சைபர் கிரைம் குற்றப்பத்திரிக்கை கொடுக்கலன்னா அவங்கள பதவி நீக்கம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு பெயில் கொடுக்குறாரு. பெயில் வேணாங்கய்யா, எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுங்க,
அதே மாதிரி மதுரை கலெக்டரு ஃபஸ்ட்டு சாட்சி, செகண்டு சாட்சி அனீஸ் சேகர் ஐஏஎஸ் அதிகாரி மதுரை, 3வது சாட்சி சைபர் கிரைம். ஏன்னா இந்த 2 கலெக்டருக்கும் சைபர் கிரைம் பொறுப்பு. 3வது சாட்சி செல்லூர் காவல் நிலையம். 5வது சாட்சி தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன். இப்படி வரிசைப்படுத்தி எழுதி நான் சிபிஐ கோர்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எனக்கு ஜெயம் 2 நீதிமன்றத்தில் என்னை கேஸ் போட்டவங்க வழிப்பறி கேஸ் போட்டாங்க. வழிப்பறி நான் பண்ணலை. அந்த வழிப்பறி கேஸை வாபஸ் வாங்குங்க, எனக்குரிய உண்மையான கேஸை போடுங்கன்னு சொல்லி 1 மாதமாக நான் அந்த 2 வாய்தாவில் பேசின பிறகு சைபர் கிரைம் இது மதுரை மத்திய சிறையில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. அப்போ என்னுடைய யூடியூப் வீடியோவில் என்னுடைய வீடியோவை நீதிபதிகிட்ட காமிச்சு விசாரணை நடந்து அரசு வழக்கறிஞர் விசாரணை பண்ணி வழக்கறிஞர் இருந்தாலும் இல்லைன்னாலும் சாட்சியை ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போக்சா கேஸில் வந்தவனை சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவன் இன்னும் குற்றம் செஞ்சாண்டு பத்திரிக்கை எல்லாருமே அறிக்கை பண்ணுறீங்க. இனி ஏதாலும் ஒரு போலீஸுக்காரங்க ஒரு அதிகாரிகள் எதற்கு ஜெயபாண்டி இந்த மாதிரி அசிங்கமான வீடியோ போட்டு கலெக்டரை அசிங்கப்படுத்தின என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அதை கேட்டாச்சுன்னா ஜெயபாண்டி பக்கம் முழுமையாக நியாயம் இருக்கிறது என்று தெரிய வரும் என்றதுனால அதை கேட்கவில்லை. அதனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை 13 மாதமாக சிறையில் இருந்திருக்கேன். ஒரு அரசு வழக்கறிஞர் கூட ஜெயபாண்டி யூடியூப்பில் உன் மேலே 100 கேஸ் போட முடியும், போடட்டுமா என்று கேட்கவில்லை. அந்த யூடியூப்பை பார்த்து 100 கேஸ் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அதை நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனால் அந்த யூடியூப்பை இவங்க அழிச்சதுக்கான காரணம் என்ன, லாக் செய்ததுக்கான காரணம் என்ன? சைபர் கிரைம் என்னை கைது பண்ணாங்க. சாயந்தரம் 6 மணியை போல் 10 மணிக்குள்ளே அதை லாக் செய்கிறாங்க. என் வீட்டில் இருக்க பொருளை என்னுடைய அனுமதி இல்லை, என்னை கூட்டுக்கும் போகல, என் பொருளெல்லாம் எடுத்திருக்காங்க, என் செல்ஃபோன் எல்லாத்தையும். அது எந்த கோர்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலை. 5 நீதிபதிகள் 13 மாதம் வாய்தா தான் சொன்னாங்க. ஆனால் ஜெயபாண்டி நீ என்ன குற்றம் செஞ்ச சொல்லு அப்படின்னு குற்றவாளியை கேட்கணும். இல்லாட்டினா அவங்க குற்றவாளிகிட்ட நீ இன்னும் குற்றம் செஞ்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குற்றப்பத்திரிக்கையை சைபர் கிரைம் லெட்ரு மூலமாவது அனுப்பியிருக்கணும். நீதிமன்றத்துக்குள்ளே போகாமலே எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்து மரத்தடியில் உட்கார வச்சு கொடுத்தாங்க. இதை என் வழக்கை நானே வாதாடுறோம்னு ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய வழக்கு இவிஎம் மிஷினை பற்றி எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் தெரியாது, இவிஎம் மிஷின் டெக்னாலஜியை பற்றி எந்த வழக்கறிஞருக்கும் தெரியாது. இந்த கருவியை 16 வகையாக மாணவர்களை நேரடி ஒளிபரப்பில் உருவாக்க வைக்க போகிறேன். நம்ம 6 ADJல 16ஆம் தேதி 9வது மாதம் இந்த பத்திரத்தை கொடுத்து விட்டு இந்த வீட்டில் தாங்க குடியிருக்கிறேன். இந்த வீட்டில் குடியிருக்கிறது தான் ஜெயபாண்டி வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறான். நான் கொடுக்கவில்லைன்னா 1 கோடி ரூபா அவதாரமாக கட்ட தயார் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். யாராவதும் 1 கோடி ரூபா அவதாரம் கட்டுறோம்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்திடம் நீதிபதியிடம் தப்பிக்க முடியுமா? அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த திறன் இல்லாமல், அந்த தகுதி இல்லாமல் நான் 1 கோடி ரூபா கட்டுறேன்ட்டு நீதிபதிகிட்ட சேலஞ்ச் சொல்ல முடியுமா? நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டி 75 நாளைக்குள்ளே பள்ளி மாணவர்களுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறுனா 1 கோடி ரூபாய் அவதாரமாக கட்ட வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டு பத்திரிகை செய்தியில் வெளியிட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இங்கே பார்ப்பா, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே
வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அதே மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு இழப்பீடு தொகை வேலை பார்த்த நாளாக கருதி அவங்களுக்கு இழப்பீடு தொகை சம்பளத்தை வேலை பார்த்த நாளாக கருதி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தேர்தலில் நில்லுங்க. 2026 தேர்தலை நடத்துங்க. அதனால் விஜய் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்லேருந்து அங்கீகாரமான கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை இழப்பீடு தொகை அதாவது படிக்கிறனால வேலை பார்த்த நாளாக கருதி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க படிப்பு சொல்லித்தரோம்னு சம்பளம் தான் வாங்கியிருக்கோம், காசு வாங்கியிருக்கோம். படிப்பதற்கு சம்பளம் கொடுப்போம். ஆமாம், வாத்தியாருக்கு சம்பளம், வாட்ச்மேனுக்கு சம்பளம், கட்டடத்துக்கு வாடகை எல்லாமே பண்ணுறீங்க. அந்த படிக்கக்கூடிய மாணவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா? அதை உலகத்திலே முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நிறைவேற்றி காமிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டைக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.